Hello all, welcome to Priyanka's recipes. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிளிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் மலாய் கோஃப்தா, இது ஒரு சப்பாத்தி நான்க்கு உண்டான கிரேவி. இந்த கிரேவி வந்து 2 வெர்ஷனாக செய்வாங்க. ஒன்று ஸ்பைசியர் வெர்ஷன், இன்னொன்று கொஞ்சம் ஸ்வீட்டான வெர்ஷன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசியர் வெர்ஷன் செய்கிறேன். மலாய்னா கிரேவி, கோஃப்தானா பால்ஸ், அது வந்து பன்னீர் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பன்னீர் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். என்னோடய பன்னீர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால சுடுதண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். எதுக்காகனா பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக. சைடில் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். தக்காளியும் வெங்காயமும் தேவைங்க. அது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானனையும் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பிரியாணி இலை, 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்ச உடனேயும் நான் பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன். அது தோல் மட்டும் சீவி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வணங்கின உடனேயும் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சொன்னேன் இல்லைங்க, என்னோடய ஆனியன் வந்து பெரிய சைஸ், அதனால் நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், அதாவது நல்லா கொஞ்சம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. வெங்காயம் வந்து முக்கால்வாசி வணங்கினோடனே தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கியிருக்கு. இப்போ நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். என்னோடய தக்காளி வந்து புளிப்பு கம்மிங்க, அதனால் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதே நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம குக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம். உங்கள்கிட்ட சீரகப்பொடி இருக்குன்னா கடைசியாக கொண்டு நீங்கள் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் காரத்துக்காக நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேங்க. 3 காஷ்மீரி ரெட் சில்லி. இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து கலருக்காக தான், இது ஆப்ஷனல். நீங்கள் போடுறதுனா போடலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கியிருக்கு. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் தண்ணி விடலாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் தண்ணி விட்டுச்சுன்னா தண்ணி வேண்டியதில்லை. எகெயின் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கியிருக்கு. இப்போ கிரேவி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஏன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வாங்க ஊற வச்ச பன்னீரை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கோஃப்தா ரெடி பண்ணலாம். இப்போ ஊற வச்சுருக்கேன் இல்லைங்க இந்த பன்னீர், அதை வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புழிஞ்சுக்குங்க. பன்னீரை வந்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு எல்லா பன்னீரையும் நான் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பன்னீரை வந்து நான் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கிங்க எல்லா பன்னீருமே. நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்துடலாம். நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கனால கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பன்னீர் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மையாக பன்னீர் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணுறது தாங்க. பார்த்திங்களா, இதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்புறமா நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு இது வேக வச்சது, இதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க, கிராண்டாக ஒரு கிரேவி சப்பாத்தி இல்லைன்னா நான்க்கு வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரேவி வந்து சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு எல்லாமும் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் இந்த கிரேவி கிராண்ட் லுக் வரதுக்காக நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி கிராண்ட் லுக்குக்காக, கிராண்ட் டேஸ்ட்காக கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, ரைசின், அதாவது உலர் திராட்சை, எல்லா நட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து மசிச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வரணும்.
இப்படி மிக்ஸ் பண்ணாலே பால் ஷேப் வரும். ஆனால் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண உடனேயும் எனக்கு கொஞ்சம் வந்து எல்லாம் இதாகிடுச்சு, பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் பால்ஸ் வந்து கிறிஸ்பினஸ்க்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே இந்த பால் வந்து சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா டவ் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த இது வந்து கோஃப்தா பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க, சப்பாத்தி உருட்டுற மாதிரி. நல்லா டவ் ரெடி ஆகிருக்கு. அதாவது கோஃப்தா பன்னீர் டவ் வந்து ரெடி ஆகிருக்குங்க. இது வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இது நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, என்னன்னு சொல்கிறேன். இந்த பால்ஸ் வந்து நீங்கள் உருட்டையில் இந்த பால் வந்து சாஃப்டாக இருந்தால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிங்க. என்னோடய பால்ஸ் வந்து சாஃப்டாக தான் இருந்திருக்கு. நான் எண்ணெயில் போட்டது எனக்கு பிரிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதனால் நான் திரும்பவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது இன்னொரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் எல்லா பால்ஸையுமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ணி வச்ச கேப்பில் எனக்கு வந்து அந்த கிரேவி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் நான் மிக்சியில் போட்டு வந்துட்டேன். ரெண்டையும் சைட் பை சைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. திருப்பியும் பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கிரேவி வந்து கொஞ்சம் ரிச்னஸ் டேஸ்ட்காக நான் பட்டர் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க. காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உள்ளே போட்ட உடனேயும் நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து சிம்மில் தாங்க கேஸ் வச்சுருக்கணும், இல்லைனா பொடி வந்து கரிஞ்சிரும். அப்புறம் அரைச்சி வச்ச கிரேவி நான் உள்ளே ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வணங்கிட்டு இருக்கட்டும். தேவையான அளவு கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு சைடில் வணங்கிட்டு இருக்கட்டும். நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வணக்கிட்டு இருக்கலாம். இது வந்து சிம்லேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு பார்த்து போடுங்க, டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வணங்குறப்பையும் போட்டோம். இப்போ பால்ஸ் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு பால்ஸ் மட்டும் போட்டு பாருங்கள். ஒரு பால் ஃபஸ்ட் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்ததுன்னா போடுங்க. எனக்கு இப்போ ஏதோ பிரியாத மாதிரி இருந்தது, அதனால் நான் எல்லா பால்ஸுமே போட்டேன். நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஆனாலும் நாங்கள் இந்த பால்ஸ் வேஸ்ட் பண்ணலைங்க. எல்லாம் அப்படியே சாப்பிட்டோம். நானே, எங்கள் பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் நாங்கள் 3 பேரும் அப்படியே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. கிரேவி என்னாச்சுன்னு பார்த்தலாம். கிரேவி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுதுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் தனியாக வச்சிட்டேன். பாருங்கள், என்னோடய பால்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் நான் இது தனியாக வச்சுட்டேன். நான் இது கிரேவியோ நான் யூஸ் பண்ணல. நாங்கள் அப்படியே இது சாப்பிட்டோம். இந்த பால்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. திருப்பியும் இன்னொரு வேறு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி திருப்பி நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நான் ஃபஸ்ட்டில் சொன்னேனுங்க, அந்த ப்ரொசீஜர் நான் வந்து பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். என்னோடது இது ஒன்று கூட பிரியலைங்க. அதே பேனில், அந்த எண்ணெய் வச்ச பேனில் என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் திருப்பி நான் வந்து புதுசாக எண்ணெய் ஊற்றி நான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பால்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்ததுனா தான் கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக பால்ஸ் ரெடி ஆகிருக்கு. நான் செகண்ட் பேட்ச் ஆஃப் பால்ஸ் வந்து போட்டிருக்கேன். எனக்கு இது பேன் வந்து சின்னதுங்கனால என்னால் 3 பால்ஸாக தான் போட முடிஞ்சுது. இதுவும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில், எந்த சர்விங் பிளேட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணதை எல்லாமே நான் வச்சுருக்கேன். இது மேலே நீங்கள் கிரேவி ஊற்றுங்க. அதாவது நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரேவி வந்து ஊற்றிக்கிங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஊறுச்சுனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரேவி நீங்கள் மேலே ஊற்றிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கொரியாண்டர் லீஃப் போட்டு இந்த கிரேவி வந்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.